ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜென் எளிமையாக வாழும் கலை. ஜூன்மியோ மகனோ எழுதின எளிமையாக வாழும் கலை. இதுல ஆக்சுவலா நமக்கு வந்து 30 சப்ஜெக்ட் இருக்கு. அதுல வந்து முதல் விஷயமா நம்ம எடுத்துக்கிறது வந்து வெறுமைக்கு நேரம் ஒதுக்குங்கள். ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயம் டாட்டா பார்த்துடலாம். வெறுமைக்கு நேரம் ஒதுக்குங்கள். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எதை பத்தியுமே சிந்திக்காம இருக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்குதா? ஒரு 10 நிமிஷமாவது தினசரி அப்படிங்கிற விஷயம் பார்க்க சொல்றோம். அந்த ஒரு 10 நிமிஷம் தன்னை மறந்து நம்ம வேற எந்த பத்தி அன்றாட வாழ்க்கையில் உள்ள எதை பத்தி நினைக்காம கவனம் சிதறடிக்காம வெறுமையா சிந்திக்கும் போது நம்மளோட மனம் தூய்மையும் மேன்மையும் ஆகுது அப்படிங்கிறாங்க. இரண்டாவது, தினமும் 15 நிமிடம் முன்னதாக எழுந்திருங்கள். உங்களது இதயத்துல இடமில்லாம இருக்கும்போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை. அதாவது எப்போதும் ஏதாவது ஒரு வேலையிலேயே மூழ்கிட்டு இருக்க நமக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் முன்னதா எந்திரிச்சு அந்த அதிகாலையில இருக்கிற அந்த அழகை ரசிக்கணும் அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம எந்திரிச்சு முழிச்ச உடனே நம்ம சோம்பல் முறிச்சிட்டு அடிவயிறு வேற மூச்சு இழுத்து மெதுவா வெளிவிடணும். அப்படி இருக்கும்போதே நம்ம சுவாசம் சீராகும் போது நம்ம மனசு அமைதி அடையும். நம்ம அந்த அதிகாலையில் உள்ள பறவைகளினோட கீச்சொலியிலையும் அந்த வானத்தை பார்க்கும் போதும் ரொம்ப அந்த ஒரு மாயாஜலம் வந்து உங்களை வந்து ரொம்ப ஒரு அற்புதமான வழிக்கு கூட்டு செல்லும் அப்படிங்கிறாங்க. மூணாவது அதேதான், அதிகாலை காற்றை ரசித்து அணுகுங்கள். அதிகாலை காற்றோட அந்த சுவையும் காலை நேரம் அந்த கதிரவனோட வருகையும் உங்களை கன்னங்களை உரசிக்கிட்டு போற அந்த குளிர் காற்றும் வானத்தில் தெரிகிற வண்ண ஓவியங்களும் உங்களை வந்து ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடியதா இருக்கும். உடம்புக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சி ஊட்டக்கூடியது. நமக்கு எல்லா நாட்களும் ஒரே மாதிரியானவை இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு அழகை கொண்டது. நான்காவது, காலணிகளை கழற்றியவுடன் அருகருகே வரிசையாக அடுக்கி வையுங்கள். இது வந்து உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்தும். நம்ம ஒரு செருப்பை கழட்டி வைக்கும் போது கூட அரிசியா அழகா அடுக்கி வைக்கணும். இது வந்து இந்த ஒழுங்கு வந்து நம்மளுக்கு வந்து உங்க வாழ்க்கையவே அழகுபடுத்தும் அப்படிங்கிற விவரிக்கப்பட முடியாத அளவுக்கு ஒரு அதிக தெளிவும் ஒழுங்கும் கிடைக்கும். அடுத்தது, ஐந்தாவது, உங்களுக்கு தேவையில்லாதவற்றை தூக்கி எறியுங்கள். நம்ம எந்த ஒரு புதிய பொருட்களை கைவசப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த பழைய பொருட்களுக்கு விடை கொடுத்து அனுப்புங்க. அந்த பழைய பொருட்களை கொடுக்கும் போதுமே நன்றி உணர்வோடு இத்தனை நாள் என் கூட இருந்து பயணம் பண்ண அந்த பொருளுக்கு நன்றி சொல்லி அதுக்கு விடை கொடுத்து அனுப்பிட்டு புதிய பொருட்களை இது பண்ணுங்க. ஆறாவது, உங்களுடைய மேசையை ஒழுங்குபடுத்துங்கள். நம்மளோட மேசைங்கிறது வந்து நம்மளோட கண்ணாடி மாதிரி. அந்த கண்ணாடியில எப்படி நம்ம மனசை பிரதிபலிக்கிற மாதிரி உங்களோட மேசை வந்து இருக்கணும். உங்களோட சூழ்ந்துள்ள இடம் ஃபுல்லாவே ஒரு ஒழுங்கோட இருக்கிறதே வந்து உங்க மனசு எப்போதும் எளிமையா இருப்பதை வந்து உறுதி செய்யும். ஏழாவது, மனம் கமழ்கின்ற ஒரு கோப்பை காப்பியை தயாரிங்கள். இதுல என்ன சொல்ல வரேன்னா, நாமளே பொடி தயாரிச்சு நாமளே தீ மூட்டி அதை செய்யும்போது ஒரு உயிரோட்டமான ஒரு உணர்வு கிடைக்கும் அப்படிங்க. எட்டாவது, காகிதத்தில் எழுதும்போது பேனாவை அக்கறையுடன் கையாளுங்கள். நம்ம ஒரு பேப்பர்ல ஒரு பேனா வச்சு எழுதும்போது கூட நம்ம ஒரு அந்த வனப்பெழுத்துகள்ங்கிறாங்க, அந்த எழுத்துக்களை எழுதும்போது மற்றவங்க படிக்கிறாங்கிறக்கா இல்லாம நாம அதை எழுதும்போது வந்து ஒரு உயிர்ப்போடு எழுதும்போது வந்து அந்த கவனம் வந்து எதையும் வரையவோ எழுதவோ நம்ம செய்யும்போது வந்து சுயத்தோட நீங்க நடத்துற ஒரு உரையாடலா இருக்கும். அந்த அளவுக்கு அது முக்கியமான விஷயம். எழுதும்போது ரொம்ப அக்கறையோடு எழுதுங்க. பேனாவை வச்சு எழுதும்போது உரத்த குரலை பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள். இப்போ நம்ம ஒரு உரத்த குரலோடு பேசும்போது வந்து நம்மளோட குரல் நமக்கே நல்லா கேட்கும். இப்போ ஒருத்தவங்களை ஒரு வணக்கம் அப்படின்னு சொல்லும்போது, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு உணர்வை கொடுக்குது. 10வது, உங்களுடைய சாப்பாட்டு வேலைகளை தவற விடாதீர்கள். எதை சாப்பிட்டாலும் எதை பருகினாலும் அதை இதயபூர்வமா செய்யுங்க அப்படின்னு. நம்ம சாப்பிடும் போதும் ஒரு விஷயத்த பருகும் போதும் வந்து அதை ரொம்ப ஆழமா லயிச்சு ஈடுபாட்டோட அந்த சமைத்தவருக்கு நன்றி சொல்லி அந்த காய்கறி விளைஞ்ச அந்த தோட்டங்களை மனசுல நினைச்சு பார்த்து அதை அப்படியே அது ஒரு வேற ஒரு ஜீவன்கிட்ட இருக்கிறது தன்னோட ஜீவனோட கலந்துருக்கு அப்படிங்கிற அந்த பாராட்டு உணர்வோட சாப்பிடுங்க. 11வது, அந்த உணவை அருந்தும் போதும் ஒவ்வொரு கப்பும் இடைவெளி விடும்போதும் அதை நன்றியோட செய்யுங்க. சாப்பாடுங்கிறது நம்ம பசியை போக்குறதுக்கு மட்டும் இல்ல, நம்மளோட முக்திக்கான ஒரு வழி அப்படிங்கிறாங்க. ஒரு பயிற்சியை நடைமுறைப்படுத்தி நன்றி சொல்லி முக்தியை நோக்கிய ஒரு இணக்கமான பாதையில நம்மளை கூட்டு செல்கிற வழி. 12வது, சைவ உணவின் பயன்களை கண்டறியுங்கள். ஒரு
உங்களுடைய உடம்பையும் மனசையும் விரைவா தூய்மைப்படுத்துறதுக்கான ஆற்றல் வந்து சைவ உணவுக்கு உண்டு. நல்ல காய்கனிகள் அடங்கிய ஒரு சைவ உணவு சாப்பிடும்போது மனசு ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப நம்ம தோலுக்கான ஒரு அழகான மினுமினுப்பையும் கொடுக்கக்கூடியது. 13வது, உங்களுக்கு பிடித்தமான வார்த்தைகளை நாடுங்கள். நீங்கள் உங்கள் மனதுடன் செலவிட வேண்டிய நேரம் இது. உதாரணத்துக்கு அங்க ஒரு வீட்டுல நம்ம ஒரு அழகுபடுத்துறதுக்கு அழகழகான வார்த்தைகளால அலங்கரியுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்ப இவங்க தேர்ந்தெடுத்திருக்க வாசகம் வந்து வெறுமைக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்திருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளை பயன்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுவது மெய்ப்பொருள் காண்பது அறிவு, இந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கணும். உங்களுடைய உடைமைகளை படிப்படியாக குறைத்துக் கொள்ளுங்கள். அதாவது உங்களுக்கு தேவையானதை மட்டும் சேர்த்து வைங்க, ஏற்கனவே இருக்கிறவற்றை செம்மையா பயன்படுத்துங்க அப்படிங்க. உதாரணத்துக்கு நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல நமக்கு பிடித்திருக்க பொருளை வந்து பயன்படுத்துறதுல வந்து கூட வச்சிருக்கிறது தப்பு இல்லை. நம்ம எப்பவுமே மேலும் மேலும் பொருட்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து சுதந்திரம் கிடையாது. இருக்கிறத வந்து எவ்வளவு செம்மையா பயன்படுத்துறோமோ அந்த மனப்போக்கை எப்போ வளர்த்துக்கிறோமோ அதுதான் ஒரு சுதந்திரமான விஷயம். அது உங்களுடைய அறையை எளிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு செய்வது உங்கள் மனதையும் எளிமையாக்கும். நம்மளோட சுத்தி இருக்கிற அந்த சூழல் வந்து உங்களுக்கு தேவையானது மட்டும் நீங்க வச்சு அதை மட்டும் நல்லா பேணி பராமரிங்க. மீதி விஷயங்களை வந்து அங்கிருந்து எடுத்துருங்க. அந்த பொருட்கள் உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் உங்களுக்கு ஆழமான ஒரு உணர்வுகளை உள்ளடக்கி இருக்கும். மற்ற பொருட்களை எடுத்துருங்க. வெறும் வெறும் வெற்றுக்காலுடன் நடந்து பழகுங்கள். அதாவது நம்ம வெறுங்காலுடன் நடந்து பழகுறது மூலமா ஒரு சின்ன பழக்கம் தான். ஆனா இது வந்து ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி ஊட்டக்கூடியதாகவும் உங்க உடலுக்கு ஒரு வலிமையை சேர்க்கக்கூடியதாகவும் இது. இயற்கையாவே நமக்கு ஒரு உடம்புக்கு ஒரு வலு ஊட்டணும்னா அதுக்கு ஒரு அற்புதமான பயிற்சிங்கிறது வெற்றுக்கால்களுடன் நடந்து பழகுங்கள். ஆழமாக மூச்சு விடுங்கள். நீங்க உங்க சுவாசத்தை மேம்படுத்தினாலே உங்க மனசு மேம்படும். நீங்க உங்க மூச்சை நல்லா கவனிக்கணும். நம்ம மூச்சை இழுக்கும் போது இல்ல, மூச்சை வெளியேற்றும் போது, மூச்சை மெதுவா வெளியேற்றும் போது உங்களுடைய தொப்புளுக்கு கீழே உள்ள இடத்தில் உங்கள் கவனத்தை குவியுங்கள். அது சுவாதிஷ்டானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த கவனத்தை வச்சுக்கிட்டு மூச்சை மெதுவா வெளியேற்றும் போது வந்து நீங்கள் வந்து அமைதி அடைய தொடங்குவீர்கள். நீங்கள் ஆசுவாசமா இருப்பீங்க. உங்க மனசுல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஜாசன் தியான நிலையில் அமருங்கள். இது நம்ம அதிகமா கவனிக்க வேண்டிய இடம். பல இடங்கள்ல இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஜாசன் தியானம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி சொல்றாங்க. அதாவது ஜாசன் தியானம்ங்கிறது ஒரு 3 விஷயத்தை அடக்குனது. முதல்ல வந்து நம்ம சரியான முறையில உட்கார்றது. 2வது சுவாசத்துல வந்து கவனத்தை வைக்கிறது. 3வது வந்து நம்ம மனசு அங்க இங்க போறத இழுத்து பிடிச்சு ஒரு இடத்துல நிலைப்படுத்துறது. ஜாசன்ல உள்ள 3 பாயிண்ட்: உட்காருவது, மூச்சு கவனிக்கிறது, அதுக்கப்புறம் மனசை பிடிச்சு நிலைப்படுத்துறது. இது பல்வேறு இடங்கள்ல இந்த ஜாசன் தியானத்தை பத்தி சொல்றாரு. அடுத்ததா, நின்று கொண்டு செய்யும் ஒரு ஆசனத்தை முயற்சி செய்யுங்கள். உங்களை நீங்களே ஊக்குவித்துக் கொள்வதற்கு. இப்ப எங்கேயாவது பயணம் செய்யும் போதோ இதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல நிற்கும் போதுமே வந்து உங்களோட கவனத்தை உங்களுக்கு தொப்புள் கீழே உள்ள இடத்துல குவிச்சு அந்த ஜாசன் தியானத்தை செய்யுங்க. போற கொஞ்ச நேரம் செஞ்சாலும் போதும், அந்த கிடைக்கிற நேரத்துல செஞ்சாலே போதும், உங்களுக்கு அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். 20, உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள் குறித்து கவலை கொள்வதில் நேரத்தை வீணாக்காதீர்கள். அதாவது திடீர்னு கன நேரத்துக்கு உங்களை பின்னால் விட்டு சென்றால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதாவது ஜாசன் தியானத்துல வந்து உங்களுடைய கண்ணு திறந்தா இருக்கும். சிந்திக்காதே அப்படின்னு சொல்லி எதை பத்தி சிந்திக்காதுன்னு சொல்றதே கூட ஒரு சிந்தனை தான். அப்போ இதுல வந்து நீங்க வெறுமையா இருக்கிறது எப்படிங்கிறத வந்து ஜாசன் தியானத்துல தொடர்ந்து நீங்க பழக்கப்படுத்தி தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கும்போது அதுவாவே மாறி உங்களை அறியாம ஒரு வெறுமை நிலை வந்துடும். அந்த நிலையில ஒரு மனசு வந்து ஒரு தெளிந்த நீரோடை போல இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுல திரும்பவும் ஜாசன் தியானத்தை முக்கியத்துவப்படுத்துறாங்க. இப்ப நம்ம அடுத்த பாடத்துக்கு வரைக்கணும். 21, ஒரு மனநிலையிலிருந்து மற்றொரு மனநிலைக்கு மாறுவதில் வல்லவராக ஆகுங்கள். உங்கள் மனதிற்குள் தடுப்பு கதவுகளை உருவாக்கி கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு தேவையான தேவையற்றவை என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. ரொம்ப வித்தியாசமான ஒரு வார்த்தை. தேவையான தேவையற்றவை. ஷிட்டோ என்கிற ஒரு அழைக்கப்படுற ஒரு கோயில்ல வந்து பல கதவுகள் இருக்குமா. அதுல முதல்ல இருக்கிற ஒரு பெரிய சிவப்பு நிற கதவு வளைவுக்கு பேர் வந்து டோரி. ஜென் கோயில்ல வந்து முக்கியமான ஒவ்வொரு அறைக்கும் செல்வதற்கு முன்னாடி 3 கதவுகளை கடந்து செல்லணும். முக்கிய கதவு, மத்திய கதவு, 3ஆம் கதவு. அப்படி அதோட முக்கியத்துவம் என்னன்னா
தேவையான தேவையற்றவை அப்படிங்கிறாங்க. எப்படின்னா அந்த கதவுகள் ஆன்மீக தடுப்புகளாகும். அந்த தனிப்பட்ட 2 உலகங்களை இணைக்கிறது. நீங்கள் இக்கதவுகளை ஒவ்வொன்றாக கடந்து செல்லும்போது புனித பூமியை நீங்கள் மென்மேலும் நெருங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு வெளியே வேலைக்கு செல்லும்போது மேற்கொள்கிற பயணம் கூட இது போன்ற தேவையான தேவையற்றில் ஒன்றுதான். நீங்கள் வகிக்கின்ற 2 பாத்திரங்களுக்கு இடையே ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாறுவதற்கு தேவையான நேரத்தை அது உங்களுக்கு கொடுக்கிறது. இது தேவையற்றது போல தோன்றக்கூடும், ஆனால் இது இன்றியமையாது. 22. மெதுவாக சுவாசியுங்கள். உணவு இடைவேளையின் போது நாற்காலியில் அமர்ந்தபடி செய்யப்படக்கூடிய ஒரு 5 நிமிட சாசன். அதாவது உங்க மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு நீங்க உட்கார்ற தோரணையும் அந்த சுவாசத்தையும் சரி செய்துக்கணும். நீங்க உங்க அலுவலகத்துல மேசை அருகில் உள்ள நாற்காலி இருக்கும்போது பெரும்பாலும் நீங்க சாஞ்ச நிலையில தான் உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா அது இயல்பான நிலை அல்ல. உங்களோட கவனக்குவிப்பை அது பாதிக்கும். இது உங்களோட கவனக்குவிப்பை பாதிக்கனால எளிமையா கலைப்படைஞ்சிருவீங்க. அதோட சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்துது. இதற்கு ஒரு தீர்வு தருகிறேன் அப்படிங்கிறது. உங்க ஆபீஸ் டைம்ல மதிய நேர உணவு இடைவெளியில ஒரு நாற்காலியில் அமர்ந்தபடி சாசன் தியானத்துல ஈடுபடுங்க. வெறும் 5 நிமிடம் தான். நீங்க உட்கார்ந்துருக்க நிலை, உங்க சுவாசம், உங்கள் மனம், இந்த 3ஐயும் அப்படியே ஐக்கியப்படுத்துறது தான் சாசனோட அடிப்படையே. முதல்ல உங்களோட தலையும் முதுகு தண்டும் அடிப்பதில் ஒரு நேர்கோட்டில் இருக்கிறத உறுதி செஞ்சுருக்கேன். உட்கார்ந்துருக்கேன். 2வது சுவாசத்துல கவனம் செலுத்துங்க. பதட்டமா இருக்கும்போது நீங்க ஒரு நிமிஷத்துல 7 அல்லது 8 முறை சுவாசிப்பீங்க. ஆனா நீங்க மூச்சு மீது கவனம் செலுத்தி உங்கள் சுவாசத்தை செய்யும்போது நிமிடத்திற்கு 3 அல்லது 4 குறைஞ்சிரும். இதை செஞ்சு முடிச்சோன்னே இயல்பாவே உங்க மனசு அமைதியாயிரும். இந்த பயிற்சி உங்க மூளைக்கும் உங்களுடைய மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. நாற்காலியில் அமர்ந்தபடி செய்யப்பட்ட இந்த தியானத்திற்கு வெறும் 5 நிமிடங்கள் போதும். 20. உங்களுடைய கைகள் 2ஐயும் ஒன்று குவியுங்கள். எரிச்சலடைந்திருக்கும் மனதை அமைதிப்படுத்துவதற்கான வழிமுறை இது. ஷிஷோ அப்படிங்கிறது வணக்கத்தின் பொருள். அதாவது ஒரு வணக்கம் போடுறதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இடது கை உங்களை குறிக்கிறது, வலது கை மற்றவர்களை குறிக்கிறது. வணக்கத்துக்கு நம்ம 2 கையில கும்பிடும்போது இடது கையை உங்களை குறிக்கும், வலது கை மற்றவங்களை குறிக்குது. சில நேரத்தில் நாம நம்முடைய 2 கைகளையும் கூப்பி மௌனமா யாருக்கேனும் பிரார்த்தனை செய்வோம் அல்லது எதை பத்தியும் சிந்திப்போம். அதை நீங்க உங்களோட அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ளும்படி நான் உங்களை பயன்படுத்தினேன். அதாவது நம்ம வணக்கம் போடுறத தினசரி ஒரு 2 நிமிடம் வணக்கம் போடுறத ஒரு பழக்கமா எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இது எப்படி சொல்ல வராங்கன்னா, 2 கைகளையும் இப்படி குவிப்பதற்கு புத்த மதத்துல ஷிஷோ என்று பெயர். இதில் உங்களுடைய இடது கை உங்களுக்குரியது, வலது கை வேறொருத்தருக்குரியது. இடது கை உங்களுக்குரியது, வலது கை வேறொருக்குரியதுன்னா அது கடவுளா இருக்கலாம், புத்தரா இருக்கலாம், இல்ல உங்களை சுற்றி யாரா கூட இருக்கலாம். அதாவது 2 பேர் ஒன்று இணையிறது அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒரு வணக்கம் போடுறதுல சொல்ல வராங்க. பொதுவா நம்ம வணக்கம்ங்கிறதுல என்னெல்லாம் செய்யறோம்னா, ஒரு பிரார்த்தனையா இருக்கும். இல்ல அதாவது கோயில்ல சாமி கும்பிடும்போது ஒரு பிரார்த்தனை உணர்வுல இருப்போம். யாருக்காவது நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது வணக்கம் 2 கையிலும் குமிச்சு வச்சிருக்கோம். உங்களால வேற யாரையும் துரத்த முடியாது. யாரோடையும் சண்டை போட முடியாது. அது தாக்க முடியாது. வீட்ல ஒரு குறிப்பிட்ட இடத்த, அது பூஜரமா இருக்குன்னு அவசியம் இல்லை. தனியா ஒரு மூலையில இருந்தா கூட நீங்க இந்த பழக்கத்தை செஞ்சீங்கன்னா அது உங்க ஆன்மாவை அமைதிப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லது. ஒரு வணக்கம் அப்படின்னு சொல்லி விஷயத்த இதை தினசரி பயிற்சியா செய்ய சொல்றாங்க. ஒரு 2 நிமிடமா. அப்புறம் தனிமையில் இருப்பதற்கு நேரம் ஒதுக்கி கொள்ளுங்கள். ஜென் பாணியில இது எளிமையா வாழ்றதுக்கான முதல் படி தனிமையில் இருக்கிறதுங்கிறத. பொதுவா அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, மலைப்பகுதியில வசிக்கிறத உள்ளடக்கிய வாழ்க்கை முறை தான் ஜப்பானியர்கள் பெரிதும் கொண்டாடுகின்றனர். அது மிகவும் அழகான ஒன்றாக கருதப்படுகிறது. புகழ்பெற்ற புத்த மத துறவியான ஷாக்கியோவும் ரியோக்கனும் இப்படி ஒரு துறவு வாழ்க்கையை வாழ்ந்தனர். நீரோடையின் சலசலப்பு சத்தம், பறவைகளின் கீச்சொலி, பின்னணியில் ஒரு நல்ல நூலை எடுத்து படித்து கொண்டிருக்கிறது. நிலவொளி தன்னுடைய தேநீர் கோப்பின் மீது பிரதிபலிக்க அந்த தேநீரை அருந்தி கொண்டிருக்கிறது. வன விலங்குகளோடு உறவாடுறது, விஷயங்களை அதோட போக்குல ஏத்துக்கிட்டு சுதந்திரமான மனசோட வாழ்றது. இந்த வாழ்க்கை முறை கச்சிதமானது என்று கருதப்படுகிறது. 13ஆம் நூற்றாண்டில் துறவியும் கவிஞருமான துமோஷோ கமாய் படைத்த ஷோகோய் சாக்கி என்ற நூலில் மலையில் வசிப்பது என்பது எல்லோரிடத்திலிருந்தும் ஒதுங்கி தனியாக வாழ்வது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
ஆன்மீக பயிற்சிக்கு ஏற்ற ஒன்று இது அப்படிங்க. நடைமுறையில இது சவாலானது. ஆனால் நாம தனிமைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். நவீன வாழ்க்கை முறைக்கு ஏற்றாற்போல் இதை நாம மாற்றிக்கொள்ளலாம். ஜப்பானிய தேநீர் கொண்டாட்ட ஆசான் இது எப்படி சொல்ல வராங்கன்னா, நம்ம இருக்கிற இடத்துல, அதாவது ஒரு விடுதி வச்சிருக்கோம், இல்ல ஒரு இடம் வச்சிருக்கோம்னா, அங்க தனித்து இருக்கிறதுக்கான, தனிமையில இருக்கிறதுக்கான ஒரு இடத்த உருவாக்குங்க. அந்த கோட்பாட்டை நீங்க வச்சுங்க. பிற மக்கள்கிட்ட இருந்து உங்களை தனியா துண்டிச்சு, தனியா இருக்கிறதுக்கான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து, அங்க தனிமையில இருங்க. இது இயற்கையோட ஒன்றிய இடமாவும் இருக்கட்டும். உங்களுடைய மனதுல சுதந்திரத்தை உங்களால தான் மீட்டெடுக்க முடியும். ஒரு சில கணங்களா தனிமையில இருப்பது உங்களோட வாழ்க்கைக்கு, உங்க வாழ்க்கை பயணத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒளியூட்டும். தனிமையில இருப்பதற்குன்னு சொல்லி நம்ம நேரம் ஒதுக்கணும். 25 இயற்கையுடன் உறவாடுங்கள். உங்கள் கைவசம் இருக்கும் மகிழ்ச்சியை கண்டுபிடிங்கள். உங்க மனசுல ஒரு குட்டி தோட்டத்தை உருவாக்குங்க அப்படின்னு. அதாவது அவர் வந்து ஒரு முறை தொலைக்காட்சி இன்டர்வியூக்காக பேசும்போது வந்து தொடக்கப்பள்ளி மாணவர்களை ஒரு ஸ்கூல்ல உள்ள மொத்தவங்கள ஒரு டீமா கூட்டு போய் பாடம் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு குட்டி தோட்டத்தை உருவாக்குற பத்தி அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. இதை எப்படி செய்யறது அப்படிங்கிற பத்தி அவங்களுக்கு எடுத்து சொல்லும்போது வந்து அந்த மாணவர்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த இடத்துல வந்து அந்த மனசை வெறுமையாக்கிக்கணும். ஒரு சின்னதா 1.5 அடி நீளமுள்ள ஒரு 2 அடி உயரமுள்ள ஒரு தொட்டி, அதை குட்டி தோட்டத்தை நீங்களே உருவாக்குன்னு அவங்கள்ட்ட கொள்ளணும். அதை அவங்க வந்து பிரதிபலிக்கிற ஒவ்வொரு காட்சியை உருவாக்கணும். இதுக்கு அங்குள்ள மண்ணு, கல்லு, மரக்கிளைகள் இதை போன்ற எதனாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அங்க அங்கிருந்த ஒரு குட்டி தோட்டம் வந்து என்னை பிரமிக்க வைத்தன அப்படிங்கிறாரு. ஒரு மாணவன் ஒரு மரத்தின் கிளைகளை குறுக்காக வைத்து காற்றை குறிக்க முயற்சி செய்திருந்தான். இன்னொரு மாணவன் நீர் ஓடி சென்று ஒரு குட்டையில் தேங்குவது போன்ற ஒரு காட்சியை அமைத்திருந்தான். இன்னொருவன் நிழலை உருவாக்க பெரும் முயற்சி கொண்டிருந்தான். அதாவது அவ்வளவு ஒரு கிரியேட்டிவிட்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ட இருக்குங்க. படிப்பு சுமையாலும் விளையாட்டு, கலை போன்ற பிற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டிய அவசியத்தால் ஏற்பட்ட நேர பற்றாக்குறையால் அவர்கள் திணறிக் கொண்டிருந்த போதிலும் இயற்கையோடு செலவிட தங்களுக்கு கிடைத்த நேரத்தை அவர்கள் வெகுவாக ரசித்து அனுபவித்தனர். இயற்கையோடு கை குலுக்க முயற்சி செய்யுங்க. அதாவது இயற்கையோடு கை கொடுங்க. சாலையோரம் ஒரு சிறு கல் இருப்பதை கண்டால் அதை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. நடைபாதையில இருக்க ஒரு சின்ன மலர் செடியை பார்த்தா கூட அதனோட பக்கத்துல போய் அதோட மனத்தை அப்படியே முகர்ந்து பாருங்க. அந்த வாசத்தையும் அந்த மனத்தையும் முகர்ந்து பாருங்க. உங்களுடைய மனதிற்குள்ள உங்களுக்கு சொந்தமா ஒரு குட்டி தோட்டத்தை ஒன்றை உருவாக்கிங்க. மனதிற்குள் தான். அது உங்களை ஆசுவாசப்படுத்தும். அடுத்தது உங்களுடைய உப்பரிகையில் ஒரு சிறு தோட்டத்தை அமையுங்கள். நிகழ்கான லைஃப்பை பயிற்சி செய்வதற்கான ஒரு சிறிய இடம் இது. நீங்க எங்க இருந்தாலும் உங்க மனச உங்களால கூர்திட்டிக் கொள்ள முடியும். மரத்திற்கு கீழே அல்லது பாறையின் மேலே என்ற ஒரு ஜென் துறவிகள் உள்ளன. ஒரு மரத்துக்கு கீழேயோ அல்லது ஒரு பாறையின் மேலேயோ அமைதியா உட்கார்ந்து சாதன தியானத்தில் ஈடுபடுங்கள் என்பது அதன் பொருள். இது உங்களை இயற்கையோடு பிணைக்கும். உங்கள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களை துரத்திவிட்டு வெறுமையான மனதோடு சாசன் தியானத்தில் அமர வேண்டும். சாசன் தியானத்திற்கான உகந்த சூழல் இதுதான். மரத்திற்கு கீழே பாறைக்கு மேலே அப்படிங்கிறாங்க. இப்போதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலை கண்டுபிடிப்பது புத்த துறவிகளுக்கு கூட ஒரு சவால் தான். அதனால புத்த கோயில் அனைத்திலும் பெரிய தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தொலைதூரத்துள்ள மலைகளை நம்முடைய மனங்கள்ல நம்மால் காட்சிப்படுத்த முடியும். அதுல ஓடிக்கொண்டிருக்கும் நீரோடைகளின் சலசலப்பை நம்மால் கேட்க முடியும். அதை மிக சிறிய அளவில் சின்ன இடத்தில் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். புத்த மத துறவிகள் ஜென் தோட்டங்களை அமைப்பதை ஒரு கலையாகவே உருவாக்கி வைத்துள்ளனர். இப்படிப்பட்ட ஒரு குட்டி தோட்டத்தை உங்க வீட்டுல உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்க வீட்டை சுற்றி இடம் இருந்தா அந்த தோட்டத்தை அமைங்க. ஒருவேளை நீங்க ஒரு மாடி வீட்டு குடியிருப்புல இருந்தாலும் அங்கேயும் உப்பரியிலையோ இல்ல சாளாரத்தை ஒட்டியோ இருக்கிற இடத்துல நீங்கள் அமைக்கலாம். ஒரு சில சதுரடிகள் மட்டுமே போதும். அந்த இடத்துல நீங்க மனசுல உருவாக்கி வச்சிருக்க ஒரு தோட்டத்தை குறிக்க ஒரு சின்ன தோட்டத்தை அமைங்க. உங்க மனம் தன்னிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு இடமாகவும் உங்களால் உங்களுடைய உண்மையான சுயத்தை பார்க்க முடிகிற ஒரு இடமாகவும் அது இருக்கப்படும். விரைவில் உங்கள் வீட்டில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான இடமாக அது மாறக்கூடும். இப்போ நம்ம அடுத்து ஜென் கதைக்கு போகலாமா? ஒரு இதுவும் அந்த போர் வீரன் பற்றிய கேள்வி. ஒரு உயர்குடியில பிறந்த ஒரு
36 ஆச்சு ஒரு சார். போதும். ஆமாம் சார். இப்போ கதை மட்டும் ஒன்று இருக்கு சார், முடிச்சிருங்க சார். முடிச்சிடும். ஓகே. உயர்குடியில் பிறந்த போர் வீரன் ஒருவனின் அமைதி. ஒரு உயர்குடியில ஒரு பெரிய போர் வீரன் அமைதியை நாடி ஜென் கோயிலுக்கு போறாரு. அங்க ஒரு மத குரு உட்கார்ந்து தியானம் செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட சாந்தமான முகத்தை பார்த்த வீரன், "ஷா, நம்ம எத்தனையோ போர்ல தைரியமா இருந்திருக்கோம், நியாயமா பல போர்ல சாதனை செஞ்சிருக்கோம், எத்தனையோ பேரை காப்பாத்திருக்கோம். ஆனா அவர்கிட்ட இருக்கிற அமைதி நமக்குள்ள இல்லையே" என்று எண்ணினான். அந்த குருவிடம், "நான் வீரத்துடன் போரிட்டு இருக்கிறேன், எளியவர்களை பாதுகாத்துள்ளேன், வெட்கப்படும்படி எதுவும் செய்யலை. இருந்தாலும் ஏன் எனக்கு என்னை தாழ்வானவனாகவே நினைக்க தோணுகிறது?" அப்படின்னு கேட்காரு. என்னை பார்த்து எனக்கே தாழ்வானவனா நினைக்க தோணுது கேட்டது. "நீ கொஞ்சம் காத்திரு, இங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு நான் உன்கிட்ட வர்றேன்" அப்படிங்காரு. அந்த வீரனும் ஒரு மரத்தடியில கொஞ்ச நேரம் காத்திருக்கிறாரு. மக்கள் நிறைய பேர் திரள் திரளா வர்றாங்க, குருவை சந்திக்கிறாங்க, திரும்ப போறாங்க. இது அவங்க போகும்போது ஒவ்வொருத்தரும் திரும்பி போறவங்க ஒவ்வொரு முகத்திலும் ஒரு அமைதி நிலவரத அந்த வீரன் கவனிச்சுட்டே இருக்காரு. இரவு நேரம் வந்துருச்சு, கூட்டமும் குறைஞ்சிருச்சு. குரு அந்த வீரன் அழைச்சு தனியா ஒரு போதனை அறைக்குள்ள போய் உட்கார்ந்து, அந்த சாளரம் வழியா உள்ள வந்து ஒரு ஒளி வருது, நிலவு ஒளி. "இந்த நிலவை பார்த்தாயா, எவ்வளவு அழகாக இருக்கிறது" என்று கூறிய குரு, "அது வானத்தை கடந்து காலையில் சூரியனின் வருகைக்கு வழி கொடுக்கும். சூரியனும் மிகப்பெரியது. நிலவைப் போல் அல்லாமல் அது மேகங்களையும் மலைகளையும் மரங்களையும் ஒளியேற்றக்கூடியது. ஆனாலும் சந்திரன் ஒரு நாளும் என்னால் ஏன் சூரியனைப் போல் பிரகாசிக்க முடியவில்லை? ஒருவேளை அது நான் சூரியனைக் காட்டிலும் தாழ்ந்தவன் என்பதாலோ என்று புலம்பியதில்லை. நிலவு ஏன் அவ்வாறு வருத்தப்படவில்லை என்று தெரியுமா?" என்று கேட்டார். "சந்திரன் வேறு, சூரியன் வேறு. அவை இரண்டும் அவரவர் வழிகளில் அழகானவர்கள். நாம் அவற்றை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. சந்திரன் வேறு, சூரியன் வேறு. அந்த ரெண்டையும் அந்த அவங்கவுங்க வழியில அது அது அழகானது. நாம அவற்றை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இப்போது உன்னுடைய கேள்விக்கு விடை கிடைத்திருக்கும். நாம் இருவரும் வெவ்வேறானவர்கள்." அதாவது ஒரு மதத்துறவியும் போர் வீரனும். "நாம் இருவரும் வெவ்வேறானவர்கள். நாம் அவரவர் வழிகளில் இந்த உலகை மேன்மையானதாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். மற்றவையெல்லாம் வெறும் தோற்றங்களே" என்று விளக்கினார். இதோட கதை முடியுது. பொதுவா நமக்கு வந்து எப்பவுமே ஒரு வித கம்பாரிசன் இல்லைன்னா யாரோட யாரும் பொருத்தி பார்க்கறதுங்கிறது இருந்துகிட்டே இருக்கு எப்பவுமே. அதை போக்குறதுக்கான ஒரு விஷயமா ஒரு எளிமையான கதையா இருந்தாலும் நல்ல ஆழமா மனசுல பதிஞ்ச ஒரு நல்ல கதையா இருந்தது. நன்றி. நன்றி சார்.